குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் சண்டே மார்னிங் என்னோடய ரொட்டீன் உங்களுக்கு தெரியும், பன்னீர் பண்ணுறது. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளைக்கும் சேர்த்து உள்ள பால் எல்லாத்தையுமே பன்னீர் பண்ணி வச்சுடுவேன். அண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு லாண்ட்ரி போட்டுட்டேன். நேற்றே போட்டிருக்க வேண்டியது, நேற்று அம்மாலாம் வந்தோன்னே மறந்தே போச்சு. இன்னும் ஒரு லோடு இருக்குது, இதையும் போட்டு முடிச்சிட்டேன்னா இன்றைக்கி வேலை இல்லை. அண்ட் இன்றைக்கி சண்டேனால பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கிடையாது. மெயின்லி வந்து கஞ்சி வரும். நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோடய ஃப்ரெண்டு இவங்கக்கிட்ட கஞ்சி வந்து ஆர்டர் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து அவங்களோட மெஸ்ஸிலேருந்து கஞ்சி வந்துடும். டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கப் எல்லாத்தையும் இந்த இடத்துல அடுக்கி வச்சிடலாம். இது நேற்று நைட்டில் உள்ள ஒரு லோடு. நான் சொல்லியிருந்தேன்ல, நேற்று நைட்டு வந்து ஒரு லோடு போட்டிருக்கேன் அப்படின்னு. இன்னொரு லோடும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடன்னு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சிடலாம்.
இந்த ரெண்டும் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது. ஸோ ஃபுல்லாக அன்லோட் பண்ணியாச்சு. இது பாருங்கள், மஹிக்கு வந்து சதீஷ் ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தாங்க. அது இப்போ கர்ட் ஆகிடுச்சு, ரோஸ் கர்ட். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை நம்ம லோட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே பேண்ட்ரியில் வந்து கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஸோ அதை தட்டி வைக்கிறதுக்கு தான் மெயினாட்டு. ஸோ நேற்று இந்த மாறன் குட்டி வந்தோடனே சாக்கூஸ் கேட்டான்னா அதுக்கப்புறம் தட்டி வைக்கல. அதை தட்டி வச்சிடலாம். இந்த ப்ரெட்டை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இந்த கார்னிங் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே, மற்றதெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் இடம் இருந்தால் ஃப்ரிட்ஜு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்கள் எல்லாருக்குமே இப்போ ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்ட்டை தான் நான் உங்களுக்கு வந்து காணிக்க போகிறேன். அதுக்கிடையில் நம்ம பாலை வந்து குறைச்சி வச்சிடலாம், இல்லாட்டி இது பொங்கி பாஞ்சிரும் நான் இங்கே பேசி முடிக்கிறதுக்கு இடையில. ஸோ இது வந்து இவங்க வந்து டிவைன் ஃபுட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, விக்னேஷ் சிவன் அதுக்கப்புறம் நயன்தாரா, அவங்க வந்து இப்போ டேக் ஓவர்னு இல்லை, அவங்க வந்து இப்போ கொலாப் பண்ணியிருக்காங்க இவங்க கூட பார்ட்னர்ஷிப் மாதிரி. ஸோ அவங்க அந்த பிராண்டு தான். ஆக்சுவலி இந்த பிராண்ட் உங்களுக்கு நான் 2019 நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணேன். இந்த பிராண்டை பற்றி உங்ககிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சேன். த டிவைன் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, என்னோட ஃபேவரட் பிராண்டுன்னு சொல்லுவேன். ஸோ அதிலேருந்து நான் உங்களுக்கு வந்து அவங்க நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வாட்டியும் அவங்க எனக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட எவ்ரி டைம் உள்ள ஹனி ஷார்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த இது எனக்கு ஃபேவரட் ஆக்சுவலி. ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டாக ஏதாவது தேவை அப்படின்னா ஒரு பேக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துடலாம். அவங்க வந்து இதில் லேசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் உள்ளே வந்து ஒரு சர்விங் ஹனி இருக்கும். ஸோ அந்த ஹனியை வந்து அவங்க ஸ்நாக்காக கூட இல்லாட்டி ஏதாவது டெசர்ட்டுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். ஸ்கூலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பேன் கேக், வாஃபிள்ஸ், மஃபின்ஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது ஹனி ஷார்ட்ஸ், இது அவங்களோட பெஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட்ஸ், என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸும் கூட, என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்டும் கூட. அண்ட் அவங்களோட டர்மரிக் பவுடர் கம்ப்ளீட்லி நேச்சுரலுங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டி பஞ்சப்பொடி வேணும் அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த டிவைன் ஃபுட்ஸை. ஸோ இப்போ எனக்கு அனுப்பியிருக்கிற ப்ராடக்ட் வந்து ஹாட் கோகோ. இது ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து என்னது ஜாகரி, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. இது யூஸ்வலாக ஹாட் கோகோவில் வந்து நிறைய போட்டிருப்பாங்க நீங்கள் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் போகும்போது. இது வந்து பாம் ஜாகரி, நேச்சுரல் கொக்கோ, நட்மெக், சினமன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஹாட் சாக்லேட் மிக்ஸ், இதை நீங்கள் ஜஸ்ட் பாலில் ஹாட் மில்கில் வந்து கலந்து குடித்தா போதும். அதுக்கப்புறமா குல்கந்த் அவங்களோட டாப் செல்லிங். இப்போ வந்து நட்டி குல்கந்த் அப்படின்னு இறக்கியிருக்காங்க. இதில் வந்து நட்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், கேஷ்யூ நட், ஆல்மண்ட் அண்ட் பியோர் ஹனி. ஸோ யூஸ்வலாக குல்கந்த் வந்து நிறைய பேருக்கு ரோஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நட்டி குல்கந்த் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு இது வந்து உளுந்தம் கஞ்சி வித் பாம் ஜாகரி. ஸோ இதை எப்படி பாருங்களேன், உளுந்தங்கஞ்சி அவ்வளோ நல்லது. சில பேருக்கு டைம் இல்லை, பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, டெய்லி குழந்தைங்களுக்கு உளுந்து கொடுக்குறது நல்லது. டெய்லி இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் வீக்லி 3-4 டைம்ஸு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ் மாதிரி உளுந்தங்கஞ்சி. ஸோ இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸை படிப்போம். எப்போவுமே இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கணும். உரத் தால், பாம் ஜாகரி, ரைஸ் பவுடர், காடமம், பாதாம், கேஷ்யூ நட், அவ்வளோதான்.
ஸோ இதை வந்து போடுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் 200 ml வாட்டரில் கலந்து குக் ஃபார் ஓகே 5 நிமிஷம் இதை குக் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை பாலில் குக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து லேசாக பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி சத்து மாவு காய்ச்சுவோம் அதே மாதிரி நான் இதை உங்களுக்கு இப்போ போட்டு காணிக்கிறேன். ஸோ டிவைன் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அவங்களோட நம்பர் வேணாலும் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ உளுந்தங்கஞ்சியை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளோட பவுடரில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இது காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இதில் ஜாகரி எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி மிக்ஸ் ஆகியே தான் இருக்குது. ஸோ இதை காய்ச்சிடலாம். ஸோ இதை நான் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்க போகிறேன். இது கொஞ்சம் திக்கானோன்னா காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம பால் நல்லா பொங்கிடுச்சா, இப்போ நான் அடுப்பை லோ பண்ணிட போகிறேன். பண்ணிவிட்டு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸை ஊற்றிடலாம். தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இது பாருங்கள், சூப்பராக கேர்டில் ஆயாச்சு, டக்குன்னு கேர்டில் ஆகிடுச்சுங்க. அடுப்பை கொதிக்க வைக்கக்கூடாது, தலை இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே, எஸ், பன்னீர் செட் பண்ணியாச்சு. இதை மூடிடலாம். ஸோ இப்போ இடையில ஒரு நியூஸ் பார்த்தீங்களா நீங்கள், ஃபேக் பன்னீரை வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறாங்க. அதனால் நான் நினச்சேன், என்னடா ஃபேக் பன்னீரா, பன்னீர்லேயும் ஃபேக்கா அப்படின்னு. ஸோ இந்த டாப்பியோக்கு அந்த பன்னீர் ஃபேக், இது வந்து ஏதோ மாவு வச்சு பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ எதுக்கு நமக்கு வம்பு, நல்ல பிராண்ட் வாங்குங்க, ஸ்டோர் பாட் வாங்குறதா இருந்தால். இல்லாட்டி இந்த மாதிரி வீட்டில் பண்ணிடுங்க, ஈஸி. ஸோ நம்மளோட உளுந்தங்கஞ்சி பொடியை நான் டப்பாவில் போட்டாச்சு, இது இருக்கட்டும். இந்த டைமில் நம்மளோட கஞ்சியும் குக் ஆயாச்சு. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஐதர் இப்படியே குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா பால் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையில் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. நீங்கள் வேணும்னா இதில் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொடி போட்டு கொஞ்சம் திக்காக கூட குடிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலுக்கு பதில் இதை கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதை. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் குழந்தைங்க வந்து உளுந்து சேர்க்குறது நல்லது. நீங்கள் வந்து உளுந்தங்களி அந்த மாதிரி கொடுக்கறத விட அடிக்கடி இதை 1 கப் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் டிவைன் ஃபுட்ஸோட லிங்க் நான் எல்லாமே வெப்சைட் லிங்க் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஓகே, அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டீஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
ஹலோ. அதான் தோசைக்கு போடுடா. போடு. கிரைண்டர் நீ தூக்கி போடு. நான் தூக்கி போடு. போடு. ஹாய். நான் முட்டாய் ஷேர் பண்ணேன். சாப்பிட்டியா? நான் ஷேர் பண்ணி முட்டாய். ஷேர் பண்ணியா நீ? குட் பாய். குட் பாய். அது மாவு எடுத்து சாப்பிட்டீங்களா? அடிச்சிட்டு வந்து. நான் தோசை சாப்பிட்டேன். ஏல ஏல ஏல. நான் தோசை சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? நான் தோசையா? தோசை சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டே நீ செல்லு பாக்கற. செல்லு. ஐயோ. ஐயோ. இங்க பாரு ஃபுல்லா காலி. வாட்? ஃபுல்லா சாப்பிட்டிருக்கியா நீ? நான் மகா ஷேர் மித்ரா எங்க? மித்ரா எங்க? பண்ணி சாப்பிட்டேன். கடைக்கு போயிருக்காளையா? மித்ரா எங்க? கடைக்கா? ஏன் அவ என்ன ஷாப்பிங் போயிருக்காளா? எது? நீ எங்க போன? நீ ஷாப்பிங் போனியா? நீ ஷாப்பிங் போனியா? பெருமைக்கு கோவம் வந்துட்டு உன்னைய போயிட்டு நீ இல்லன்னு சொன்ன. கோவம் வந்துட்டு எங்க வீட்டு வந்தா? வா, உள்ள போ உள்ள போ. எங்க வந்தா? அக்கட்ட போ. ரஜதி திட்ட மாட்டா. இது பாருங்க, கள்ளப்பைய இதை எடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட ஓபன் பண்ணித்தா, அம்மாட்ட குடுன்னு சொன்னா அம்மா திட்டுவாளாம். அப்ப நான் பெருமை திட்ட மாட்டேனா உன்னைய? ஆஹா, இது சவுண்ட் என்னது? அணைக்கிறதுக்கு இங்க இருக்கு. நான் வரேன் மண்ணில். பெருமை இதை வால்யூமை குறைச்சிட்டு. இது என்னது காணி மத? ஓபன் பண்ணி தரவா வேண்டாமான்னு பாக்கேன். இது என்னது? நல்லா நீ இப்பதானே சாக்லேட் சாப்பிட்டேன்னு சொன்ன. அம்மிட்ட கேள, அம்மா தருவா. மித்ராக்கு ட்ரெஸ் வருங்க. தள்ளிப்பு மித்ரா கிட்ட வரக்கூடாது, சொல்லக்கூடாது. திட்டுவாளா? நீ உட்காரு, பெருமை எடுத்தாரு. மித்ராவோட கியூட் ராம்பர் பாருங்க. இப்போ பாக்குது பாருங்க அவ அண்ணனை. எங்க தரேன் நெல்லு. அவன் பிஸ்கட் கேட்கான். நீ ஓபன் பண்ணித்தா, அம்மா திட்டுவாளாம். அம்மா திட்டுவா. உள்ள எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தரேன். முட்டாயா இருக்கான். மர பிள்ளை மேல விழுந்துடாத. அஞ்சனாவோட ட்ரிக் என்ன தெரியுமா? அதுல இருந்து ஃபுல்லா என்ன பண்ணுவா அஞ்சனா அம்மா? அதுல இருந்து ஒரு 2 பீஸை மட்டும் போட்டுட்டு கண்ணுக்கு தெரியாம எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துடுறது. ஏன்னா சாருக்கு கையில போயிட்டுன்னா கிடைக்காது. பெருமை எனக்கு ஒண்ணு தாடா, எனக்கு ஒண்ணு தாடா, பெருமை கொண்டு தாடா, பெருமை கொண்டு தாமக்க. நான் கொண்டு வருவேன் ப்ரௌனி. நான் எடுக்கட்டா? Thank you. Sharing is caring. எடுத்தோடனே நான் மகா மகி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன். நல்லா இருக்கு பிஸ்கட். செல்ல தள்ளி பாரு, செல்லு இத பாரு. இந்த Dress அழகா இருக்கு. என்ன? மித்து என்ன? கையை போடுறத பாருங்க. இப்ப நம்ம வான்னு கூப்பிட்டா அவ கையை போட்டு வருவா. அடுத்த நமக்கு அதெல்லாம் சராசிக்கு ஃபைல் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுக்க கூடாது. போ போர்ட்ல போய் எழுதுவோம். அழகா இருக்கு. வா மித்ரா வா. அம்மா இங்க நீ கூப்பிடு. சிரிச்சிருவா. தலையை ஒழுங்கவை மகி மகா. தலையை எப்பவும் பிடிக்கணும். இல்ல அவ அஞ்சனாவை பார்த்துட்டு அழகு பாரு. எல்லாம் தூங்கிட்டு நல்லா நல்லா பாதியில முடிச்சுட்டாங்க. சரி கார்ல தூங்கிட்டு வராங்க. மித்ரா யார்கிட்ட இருக்கு நீ? உங்க கொம்மாட்ட இருக்கியா? கொம்மாட்ட மித்து. ஹே மித்ரா. பெஸ்ட் பார்ட் எல்லாம்
அந்த ஆடை தானே அதுல பெஸ்ட் பார்ட், பொங்கிட்டது. அம்மா வந்து என்கிட்ட வந்துட்டு ஆர்த்தி வீவாவை வந்து இந்த பாட்டிலில் தட்டி வைக்கலாமா, காஃபி இந்த பாட்டிலில் தட்டி வைக்கலாமா, கட்டி பிடிக்காம இருக்க அப்படின்னு. வீவா உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. சைல்ட்ஹுட் எல்லாம் வந்து கட்டி ஆகுதுக்கு ட்ரிக் என்னன்னா, நீ காஃபி பவுடர், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுவா இருந்தாலும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தட்டி ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சிடணும். கடைசி வரைக்கும் உனக்கு கட்டி பிடிக்காது. சரியா? ஃப்ரீசர்ல வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். வெளியே வச்ச கட்டி பிடிச்சிடும். இங்கே யார் இருக்கா? இங்க ஏதோ எலி குஞ்சு இருக்குன்னு நினைக்கேன். எலி குஞ்சு எதை எடுக்க? முட்டாய் இல்லடி செல்லம், தீந்துட்டு. நீ தான் இப்பதானே பிஸ்கட் சாப்பிட்ட. இது முட்டாய் இல்லை, இது மீல் மேக்கர். பெரியம்மா குருமா நான் செஞ்சு தரேன். என்ன சாயங்காலம் பிள்ளைக்கு செஞ்சு தரேன். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா நல்லா அருமையா. ஆமா, அதனால நீ இருக்கலாமா. உங்களுக்கும் ஒரு டிப்புங்க. கட்டி பிடிக்குது காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கட்டி பிடிக்குது, பூஸ்ட் கட்டி பிடிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா டப்பால தட்டி ஃப்ரீசர்ல வச்சிருங்க. சரியா? வச்சேன்னா உனக்கு என்னது குட்டிக்கு பேனா நம்ப முடியலையே. என்ன அம்முளு குட்டி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணுமா உனக்கு? என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்? ஃபார் லஞ்ச் அம்மா. அப்புறம் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம். ரசத்துக்கா? பரவாயில்லையே. இது என்னெல்லாம் போட்டிருக்க சொல்லு. கொத்தமல்லி, ஜீரகம், இது அரைச்சி போடுறது. அரைச்சி வச்ச ரசம். பூண்டு தெரியுது, மல்லி, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தோரம்பருப்பு எல்லாம் போட்டு இதை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு அதனால புளி விட்டு தக்காளியை நல்லா வதக்கிட்டு இது வீவா அம்மா வீவா குடிக்கும். ஸோ இதை நம்ம வந்து அரைச்சிடலாம். அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த இது எல்லாம் இந்த நேரத்துக்கு எல்லாம் அரைச்சி வச்சு அதை போட்டு வீடு அந்த பெரிய சீஞ்சட்டி இருக்கு அதில் வெளியே என்னது கூவக்கிழங்கு. கூவக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு கிழங்கு வகைகளில் கூவக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். பனங்கிழங்கை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். காணி அந்த கிழங்கு அவிச்சிட்டியா? ஆமாம், அவிச்சு எல்லாம் வச்சோம்ல. அந்த கிழங்கோட இதை காணி நான் இருக்குல்ல, இதுதான் கூவக்கிழங்கு. நல்லா இருக்கு. ஹாய் மித்து. ஏ மித்து, என்ன பண்ணுங்க இப்போ? என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கிழங்கெல்லாம் இருக்கு? சேப்பங்கிழங்கு கொஞ்சம் போட்டேன். எல்லாம் அவங்க வாங்கினது உரிச்சு அவிய போட்டுட்டு ஒரேடியாக உரிச்சு வச்சேன். சரி, உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, 2-3 சிறுகிழங்கு, 2-3 சிறுகிழங்கு இவ்வளவு இருக்கு. அம்மா வந்து பிழிஞ்சு எடுத்து போட்டது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃப்ரெஷ்ஷாக போடுமா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஃப்ரெஷ்ஷு வந்து நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு. நான் இப்படி வாங்கவே மாட்டேன். ஆமாம், பச்சையாக சாப்பிடாது. மஞ்சள் பொடி, எல்லா பொடியும் போட்டுருவியா? ஆமாம். இது காஷ்மீரியா? சாதாரண. அம்மா வந்து இப்படிதான் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுவாள். எல்லாத்தையும் போட்டு உருளைக்கிழங்குல போட்டு வெறுவிட்டு காயத்துக்கு எப்படி ஓப்பன் பண்ணேன் நான் பண்ணிக்கிறவா? அதில் ஒரு வாட்டர் மட்டும் போட்டா போதுமே.
சினிக்கோள் இல்லையாம்மா? இருக்கு. அப்போ நான் போட்டு தரேன். பெருங்காயத்தூள். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் போடுறதுனால நீ என்ன ட்ரை பண்ற? உன்னால பெருமையை அசைக்க முடியுமா? கொஞ்சமா திங்க் பண்ண வேண்டாமா பா? ஆனா அப்படின்னு சொல்லியே எங்க பையனுக்கு நல்ல பலம் உண்டு பத்தியா? பெருமையை தள்ளாத மக்கா. ஓகே, அம்மா வந்து பொரியலுக்கு ஹீட் பண்ணியாச்சு. தள்ளாதடா, அடிக்க கூடாது, தள்ளக்கூடாது. ஸோ இது நல்லா என்னம்மா? கடலை எண்ணெய். எண்ணெய் ஹீட் ஆனோன்னா அதில் கடுகு போட்டாச்சு. அந்த அதில் உளுந்தம்பருப்பு இருக்குது. இங்கே இருக்குது இல்லை முதல்ல அந்த சைடில் இருக்குது. அந்த அண்ணா இருக்குல்ல, சின்ன டப்பா, சின்ன பாட்டில், அது கசகசா. உளுந்தம்பருப்பு இருக்குது பார்த்தேன். அந்த சைடு இருக்காது. இங்கே தான் அண்ணா. எங்கம்மா? இல்லை கீழே கீழே வச்சிருக்கேன். 2 உளுந்தம்பருப்பு. அப்புறம் ஒரு பூண்டு கொஞ்சம் சதைச்சும் போட்டுக்கலாம். ஓகே, அது நல்ல மனமாக இருக்குது. சதைச்ச பூண்டு. அம்மா வந்து அந்த இதில் கிழங்குல எல்லாத்தையும் டாஸ் பண்ணி கிண்டியாச்சு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அவிச்ச கிழங்கு எல்லாத்தையும் விட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், குலையாது உங்களுக்கு. முந்தின நாளே அவிச்சு வச்சுருங்க. அவிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கிழங்கு வந்து நல்லா துண்டு துண்டாக கிடக்கும். ஆமாம், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவிச்சதுன்னா இந்த மாதிரி போட்டு டாஸ் பண்ணோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு. இது இதாகுது குறை கிழங்கு போட்டு கரியுது. பூண்டு கரிஞ்சுன்னா கஷ்டம். கிழங்கனால நல்ல மனம். வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே பூண்டு கழிச்சு போட்டிருக்கேன், காயப்பொடி போட்டிருக்கேன். இன்னும் வலிக்கியம்மா? நான் அம்மா வலிச்சதே உங்களுக்கு ஃபோக்கஸ்ல காணிச்சேன். இன்னும் வலிக்காம இருங்க. ஒரு பொட்டு கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். கடவுளே. ஸோ இனி இது கடக்க வேண்டியதான். நம்ம எல்லாமே போட்டாச்சுல்ல. ஸோ இது வந்து இனி லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 15 நிமிஷம் போல் நீங்கள் இடையில பெரட்டி குக் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். ஆமாம், வேற ஒன்றும் வைக்கண்டா. சோறு ரசம் இது போதும். கருவேப்பிலையே அப்படி போட்டு மனம். எப்போ வந்துட்டோம் இவனுக்கு எங்க கூடயே இருக்கணும். காணிக்கிறது. இது என்ன டைனோசர் சொல்லு? Brachiosaurus. அண்ணா விழுது. Brachiosaurus. அது லாஸ்ட் பாத்தீங்களா? இது அது கடக்கட்டும். பெரியமா சொல்லு. என்னது? பண்ணி காணிக்கியா? நம்ம சேர் எடுத்துட்டு வரேன். 1 அடுத்து. Wow. 3 4 5 6 7 8 9
வேறதா பண்ணிக்காங்க. காணி பெருமை பார்க்கட்டும். இங்கே தான் பெருமைட்டு. ஐயோ சரி. ஸோ இந்த சட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபியூ vlogsக்கு முன்னாடி நம்ம சீசனிங் பண்ணோம்ல. ஸோ இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக யூஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இரும்பு சட்டியோ காஸ்ட் அயனோ துரு பிடிச்சிட்டே இருக்குன்னா அடிக்கடி எண்ணெய் ஊற்றி பொரிக்க ஆரம்பிங்க அதில். அப்போ ஆட்டோமேட்டிக்லி அந்த சட்டி வந்து சீசனிங் தன்னால் ஆகிடும். இப்போ அம்மாவோட ரசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அம்மா வந்து இப்போ ரசம் வச்சிட்ருக்காங்க. தக்காளி போட்டு அப்புறம் அரைச்சிட்டியாது. ஸோ இது வந்து என்னெல்லாம்னா துவரம்பருப்பு, வரமிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், நல்ல மிளகு, கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கா. இதுதான் ரசத்தோட மசாலா. ஸோ இந்த சட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சட்டியாக அம்மா யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு ஒரு ஒட்டுல ஒன்று கூட ஒட்டலை பாருங்க. நான்ஸ்டிக்கே தோத்துரும். கிட்டத்தட்ட இல்லை, எக்ஸாக்ட்லி இது நான்ஸ்டிக் சட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ அம்மா இதை போய் துரு பிடிக்க வச்சுட்டா. இப்போ பாருங்க, இந்த சட்டியோட இதுவே அழகே அது யூஸ் பண்ணதான் பெஸ்ட்டு. செம்ம. இதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு ஹேண்ட்மேடு, ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு. ஸோ காஸ்ட் அயனு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது செராமிக் குக்வேர், காஸ்ட் அயன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரக்கூடியது. இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு லைஃப் லாங்குக்கு வரும் இந்த மாதிரி சட்டியெல்லாம். நான்ஸ்டிக்கெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் அவ்வளோதான். அதில் லேசாக பீலானா கூட நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு காஸ்ட் அதுக்கப்புறம் இதில் பண்ணுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இரும்பு சட்டி அந்த மாதிரி. அதெல்லாமே தான் சஸ்டெயினபிள் குக்வேர்ஸ். இதுலேயே இந்த அரைச்சதையும் விட்டுருவியா? இல்லை இல்லை, இது கொஞ்ச நேரம் கொதிக்கணுமா? கொஞ்சம் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சதை விடணும். ஓகே. ஸோ தக்காளியும் புளியும் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போடுறதுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். ஓகே. நம்மளோட இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா அம்மா வந்து அந்த அரைச்ச விழுத போட்டாச்சு. இனி அது ஒரு நுரைச்சிட்டு வந்தோன்னா அரைச்ச வேண்டியதான். அடுத்தனமா இங்க பாருங்க, வாவ். ஓ, உருளைக்கிழங்கு பொரியல் இஸ் எமோஷன் தாங்க நிஜமாவே. நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அஞ்சனாக்கு வந்து அகாரோ கூட கொல்லாப்பவா வச்சிருக்கா. ஸோ ஸ்டாண்ட் மிக்சர் வந்துச்சு, அவளுக்கு வந்து சப்பாத்தி மாவு பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லன்ச் வந்து இது என்னோட நான் அந்த ஆம்லா பிக்கிள் செஞ்சுருந்தேன்ல, அது கொஞ்சத்தை போட்டு சாதத்தில் போட்டு வெறுவிருக்கேன். நல்லா இருக்கா? இனி இந்த பருப்பு போட்டு சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்க, அம்மாவோட பொரியல், உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு. இது ஊறுகாயணுமா? இது இந்த ஆம்லா ஊறுகாய் என்ன டேஸ்ட், மாறன்னு சொல்கிற மாதிரி என்ன ருசி, என்ன ஒரு ருசி. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க வித்யாக்கா, ஹாய். இங்க எல்லாரும் நான் 10 பேர் இருந்து அஞ்சனாக்கு முடிய கட்டி விடுவாங்க. ஹாய். வீடியோ தான் எடுக்கேன், அட்டென்ஷன்ல நிக்க அம்மா.